நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். வசந்தி அம்மாவோட வந்து நீண்ட நாள் கனவு, ஆசை அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு இடத்துக்கு பேச போனாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா, நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அந்த தின்பண்டங்களை வந்து பேப்பரில் கொடுப்பாங்க, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இறவானத்தில் அங்கங்கே சொருவி வச்சுருந்தாங்கன்னா எல்லா கிராமப்புறத்துலேயும் வந்து குழந்தைங்க படிப்பாங்க. ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் போடுறதுனால அந்த மாதிரியான ஒரு கற்றல் உபகரணங்களே கிடைக்கிறது இல்லை. ஏழை கிராம குழந்தைங்களுக்கு வந்து பாட புத்தகத்தை தாண்டி ஒரு கற்றல் உபகரணங்கள் கிடைக்கல. அதனால் நம்ம அவங்களுக்கு கற்றல் உபகரணங்கள் கொண்டு சேர்றதை வந்து புத்தகங்களை கொண்டு சேர்றதை வந்து நம்ம எல்லாரும் வந்து கடமை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள், புத்தகத்தை கையில் எடு, அதுவே ஒரு போர்வாள் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க. இப்போ தோழர் கணேசன் சொன்ன மாதிரி வாசித்திரு திறனை வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கிராமத்தில் போனீங்க, ஒரு இன்னும் நடக்கக்கூடிய நிலைமைகள் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஏதோ ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களில், பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களில் 50% மாணவர்களால் 2ஆம் வகுப்பில் தெரிஞ்சிக்க வேண்டிய கதைகளை படிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. இதுவே வந்து ஒரு ஆதிராவிட நடுநிலை பள்ளிக்கு போனீங்க, ஆதிராவிட துவக்க பள்ளிக்கு போனீங்கன்னா அதில் வந்து 65% மாணவர்களால் வாசிக்க இயலவில்லை. இதுவே ஒரு பழங்குடி மாணவர்கள் படிக்கிற இடத்துக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னால் 90% மாணவர்களால் வாசிக்க முடியலை. இந்த நிலையை போக்கணும், தரமான கல்வி அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதோட ஒரு இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரும் வீடுகள்லையும் சரி, தெருக்கள்லையும் சரி, பள்ளிகள்லையும் சரி, நம்மளுடைய எல்லா மனிதர்களையும் வந்து வசந்தி தேவி மைத்திலி ஒரு வாசகர் வட்டத்தை வந்து நம்ம இவங்க துவங்க இருக்கிறோம். அவங்களுடைய கனவு இது. கிராமப்புறங்கள் எல்லாரும் நம்மளுக்கு இருக்கிற எல்லா அமைப்புகளும் வந்து சேர்ந்து இந்த வாசகர் வட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா 2 பேருமே வந்து தோழர் மைத்திலியை வந்து ஒரு உரிமை போராளி, பெண் உரிமை போராளி, தோழர் வசந்தி அவர்கள் வந்து கல்வி உரிமை போராளி. அவர்கள் நினைவாக நம் இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் நம்ம வந்து வசந்தி தேவி மைத்திலி வாசகர் வட்டத்தை நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும். எய்ட் இந்தியா அமைப்பு வந்து புத்தகத்தை வந்து வழங்கத்துக்கு தயாராக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் வந்து அதை சேர்ந்து நடத்தணும். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களை வந்து இதை வெளியிட கிராமங்களில் பொன்னம்மாள் மலையாளி பழங்குடி பகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, வனிதா இருளர் கிராமங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, பிச்சம்மாள் ஆரியன் சமூகத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் வந்து மேடையில் இந்த நூலகத்தை பெற்றுக்கொள்வார்கள் கேட்டு அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை மேடைக்கு வரவேற்போம். சரி. அதை சொல்லிடுங்க, அதை எல்லாத்தையும் காமிச்சு சொல்லிடுங்க. ஆமாம், இந்த நூலகத்தோடைய ஒரு சிறப்பம்சம் வந்து நீங்கள் தெருக்களிலோ, வீடுகளிலோ, பள்ளிகளிலோ அதை அப்படியே வந்து மாட்டிடலாம். இதுக்கு வந்து மாணவர்கள் வந்து நூலகத்தை நோக்கி போக தேவையில்லை, அவங்க திண்ணைகளிலே வந்து படிக்கலாம், வீட்டுகளிலே படிக்கலாங்கிறதா வசந்தி அம்மாவோட ஒரு ஆசை, கனவு. அதனால இதை நம்ம அனைவரும் வந்து இதை கொண்டு சேர்க்கணும். மாணவர்கள் நூலகத்துக்கு வந்து ஒரு ஆணி இருந்தால் போதும், ஆணியில் மாட்டிட்டு அப்படியே பசங்க எடுத்து படிக்கலாம். மிகச் சிறப்பான ஏற்பாடு. தமிழகம் முழுக்க இனிமேல் வாசகர் வட்டங்கள் தொடரும்.
வசந்தி அம்மையார் பேரிலும் மைதிலி அம்மையார் பேரிலும் மிக்க நன்றி.